சீதிருத்த சீதிருத்த ஓஹோ சீதிருத்த கோமாளிங்க நான் தான் சீதிருத்த கோமாளிங்க ஏ ஐயா நான் சித்தாஞ்சினுக்கு பாட்டுக்காரன் செந்தமிழ்நாட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன். ஹலோ, ஆமாம் சார் இதோ கிளம்பிட்டேன். இப்போ எங்கே பார்த்தாலும் அவரோட கதைகளும் கவிதைகளும் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ எல்லாருமே அதிகமாக படிக்கிறது அவரோட ஹரிச்சந்திர கதைங்கிற புத்தகத்தை தானே. யங்ஸ்டர் மத்தியில் நல்ல ப்ராப்ளம் ஆக்கிட்டாரு. சரி சார், ஓகே சார். அவரோட அட்ரஸ் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க, திருக்குடவாயலா? சரி சார், ஓகே சார். திருவாரூர் மாவட்டமா? ஓகே சார். சரி சார், இதோ கிளம்பிட்டேன் சார். நான் ஆர்டிக்கல் எடுக்க கிளம்பிட்டேன். விக்கி வந்தால் சொல்லிவிடுங்க. பாட்டி, பயங்கரமான கதையா சொல்லுங்க பாட்டி. என்னது பயங்கரமான கதையா? சரி வேணாம், கதை பயங்கரமா சொல்லுங்க பாட்டி. கதைய கேட்கும் போதே கிடுகிடுன்னு நடுங்குற மாதிரி கதைய சொல்லுங்க பாட்டி. எல கேக்குற நீங்க நடுங்குறீங்களோ இல்லையோ, சொல்ற நானு நடுங்கிக்கிட்டே தான் சொல்லுவேன். நடுங்கிக்கிட்டே சொன்னாலும் சரி, நாட்டியம் ஆடிக்கிட்டே சொன்னாலும் சரி, இப்ப கதைய சொல்லுங்க பாட்டி. சரி சரி வாங்க. ஒரு ஊர்ல கொல்லைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழ தோப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளர்ச்சி போட்டவளே. தம்பி, இங்கே அறிவாளன் கதையாசிரியர் வீடு எங்கப்பா இருக்கு? என்ன பார்த்தா அறிவாள மாட்டேலியா? தம்பி, வீடு எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. அறிவா உன்னை பார்க்க யாரும் வந்துக்கிறாங்கடா. அறிவிட்டு யாரு? அறிவழகன். நான் தான். நீங்க ஆர்டிக்கல் எடுக்க வர சொல்லியிருந்தீங்க. தமிழ்தாசன். ஆமாம், கால் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள வாங்க. இலைய எப்போ தண்ணி கொடு. வாங்க, நம்ம மேலே போயிடலாம். மேலே கொஞ்சம் இதுவாக இருக்கும். வாங்க வாங்க. இந்த பேக் எப்படி வச்சிருங்க. அத்தாச்சே, கிளம்பலையா எல்லாரும்? கிளம்பிட்டோம், நீ வரலையா? இல்லை நான் வந்திருக்காங்க. நீங்கள் போங்க, நான் வரேன். இந்த இங்கே உட்காந்துக்கலாம் நம்ம. வணக்கம் சார். வணக்கம். இப்போ யங்ஸ்டர் மத்தியில் உங்களோட கதைகளும் கவிதைகளும் தான் பேசப்படுது. இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஹரிச்சந்திரன் கதைங்கிற புத்தகம் தான் ரொம்ப சென்சேஷனலாக இருக்குது. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்க எல்லாரும் கோவிந்த சித்தப்பா வீட்டுக்கு போறோம். மதிய சாப்பாட்டுக்கு தம்பியை கூட்டிட்டு வந்துரு. சரி. நான் இதான் கைத்து பண்ணுமா பத்திரத்துல? இல்ல. என்ன கேட்டீங்க? உங்களுக்கு கதை எழுதுன்ற ஆசை எப்போ வந்துச்சு சார்? எனக்கு எழுதணுங்கிற ஆசை வந்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று எங்கள் அண்ணன், பெரிய நாடக நடிகன். இந்த மேடை நாடகம்லாம் போடுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? அதான். எங்கள் அண்ணன் பேர் ஹரிச்சந்திரன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணன் இறந்துருச்சு. நான் எந்த கதை எழுதுனாலும் அது எங்கள் அண்ணன் ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு நடிப்புனா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அண்ணனோட மொத்த வாழ்க்கையுமே நடிப்பு தான். நான் இந்த ஹரிச்சந்திரன் கதைங்கிற புத்தகம் கூட எங்கள் அண்ணனுக்காக எழுதுனது தான். நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க. அதில் வெட்டியானின் பாடலுங்கிற கவிதைகள் மட்டும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம். வெட்டியானின் பாடலுங்கிற கவிதை, இப்போ ஒரு வெட்டியாக இருக்கான். அவனோட வேலை என்ன? பணத்தை எரிக்கிறது. ஒரு பணத்தை எரிக்கிறது, புதைக்கிறது. அவன் அந்த பணம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பணத்துக்கிட்ட பேசுகிறான். இவ்வளோ ஆட்டம் போட்ட இங்கே இப்படி வந்து கிடக்குறியே அப்படின்னு அவன் பேசுகிறான். அந்த வடிவில் அந்த கவிதை இருக்குது. இதில் சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். இல்லை, அதில் அந்த முதல் வரிகளே. என்ன வரிகள்?
பிறப்பது நாற்றத்திலே இறப்பது நாற்றத்திலே சம்திங். பிறப்பதும் நாற்றத்திலே இறப்பதும் நாற்றத்திலே, இதில் சுத்தம் என்னடா சுத்தம் என்னடா. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த தொப்புள் கொடி அறுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை மேலே ரத்த நாத்தம் அடிக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் செத்தான்னா 2 நாளைக்கு நாத்தம் அடிக்க தான் செய்யும். ஏன்னா பணம் நாரும் இல்லையா. ஆ அதுதான் பிறப்பதும் நாற்றத்திலே இறப்பதும் நாற்றத்திலே, இதில் சுத்தம் என்னடா சுத்தம் என்னடா. சுத்தம் சுத்தங்கிறாங்க, இதுல என்ன சுத்தம்னு எனக்கு தெரியல. ஒரு வெட்டியானோட பாடல்னா அது இப்படிதான் இருக்கும். இது வெறும் சாதாரண வரிகள், அதுக்கே நீங்க இப்படிங்கிறீங்க. நான் அரசியல் கொத்தடிமைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினேன். அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன்னா நான் அதில் நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிப்படையாக தான் பேசியிருந்தேன். எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான். அதை நான் எழுத்துக்கள் மூலியமா காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். சரி சார், கதைகள் எது 2 பேர் காரணம் சொன்னீங்க, இன்னொருத்தர் யாரும் சொல்லவே இல்லையே. இன்னொன்று திவ்யஸ்ரீ, என் முதல் காதல். நான் முதல்ல கடிதம்னு ஒன்று எழுதுனேன்னா அது அவளுக்கு தான். அங்கேருந்து தான் எழுத ஆரம்பித்தேன். கவிதைகள் எழுதினேன், அதுக்கப்புறம் சிறுகதைகள்லாம் எழுதினேன். இப்போ அவங்க இல்லையா சார்? திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சா? 12ஆம் வகுப்பு முடித்தோடனே திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க வீட்டில். ஒரு பொண்ணோட படிப்பை நிறுத்தி அவள் ஆசைகளை முறியடிச்சு பெற்றவங்களே திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. குழந்தை திருமணம் அப்போ தான் நடந்துச்சு அப்படிலாம் இல்லை, இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் எவ்வளோ பெண்களோட படிப்பெல்லாம் நிறுத்தி அவங்க ஆசைகளை முறியடிச்சு இப்போவும் திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. காதல் திருமணம் பண்ணால் தப்புங்கிறாங்க, ஆனால் பெற்றவங்களே தானே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. சார், உங்களோட ஃபேவரட் கதையாசிரியர் போயிட்டு யார் சார் சொல்லுவீங்க? என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எட்கர் ஆலன் போ, அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் போய்ட்டர், ஒரு கிளாசிக்கலான ரைட்டர். தமிழில் யாரும் இல்லையா சார்? தமிழில் யாரையும் பிடிக்காதுன்னு நல்ல, தமிழ் எனக்கு எவ்வளோ பேரை பிடிக்கும். ஏன் ஜெயகாந்தன், கல்கி, கண்ணதாசன் எல்லாரையுமே பிடிக்கும். கல்கியோட சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாத்தையுமே ஒரு தனித்துவம் இருக்குது. நான் ஏன் எட்கர் ஆலன் போ ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவரோட தெரேவனுங்கிற போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு காக்கையோட உள்ள உரையாடலை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த காக்கையை அவர்கிட்ட அந்த போயம் ஃபுல்லாகவே சொல்கிறது நெவர் மோர் நெவர் மோர் நெவர் மோர் தான். ஏன்னா காதலி செத்துட்டா, அவள் திரும்பி உயிரோட வரப்போகிறதில்ல, அதை உணர்த்தத்துக்கு தான் அந்த காக்கை வந்திருக்கும். அதே மாதிரி த டெல் டேல் ஹார்ட், அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கொலை பண்ணிவிடுவான், அதை போலீஸ்க்கு தெரியாமல் மறைச்சிடுவான். ஆனால் அந்த கொலை பண்ணவனோட ஹார்ட் பீட் இருக்குல்ல, செத்தவனோட ஹார்ட் பீட், அதை அவன் தலைக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். அதனாலே அவன் போலீஸ்கிட்ட மாட்டிப்பான். அந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அதனால தான் எனக்கு எட்கர் ஆலன் போ ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் த டெல் டேல் ஹார்ட்டுங்கிற ஸ்டோரி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். சரி சார், கண்டிப்பாக படிக்கிறேன். 2வது யார் பார்த்தீங்கன்னா சண்முகராஜா, டேரக்டர் மிஸ்கின். சார், அவர் டேரக்டர் தானே, ஸ்டோரி ரைட்டர் இல்லையே. யார் சொன்னா? அவர் ஒரு டெப்த்தான ஸ்டோரி ரைட்டர். இப்போ ஒரு ஸ்டோரி, ஒரு எமோஷனலான ஸ்டோரி எழுதுறாருன்னா அவர் அதை எழுதும் போதே அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அவ்வளோ ஒரு டெப்த்தான ரைட்டர். இப்போ ரீசெண்டாக கூட சைக்கோன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம் சார், இளையராஜா மியூசிக். புத்திசத்தில் அங்குலிமாலாங்கிற ஒரு கதை இருக்குது. ஒரு கொலைகாரன் புத்தரை பார்த்து தன்னை மாற்றிப்பான். அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் சைக்கோ. அந்த ஸ்டோரியில் ஒரு கண்ணு தெரியாதவனோட காதலை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். தான் காதல் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவன் முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் தான் காதலி அந்த கொலைகாரன் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் இவன் அவளை தேடி போகிறான் இல்லையா, அந்த தேடல் அழகாக இருக்கும். அந்த இடத்துலலாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு மிஸ்கின். அதே மாதிரி அந்த அங்குலிங்கிற கதாபாத்திரம், அவன் ஒரு சைக்கோபாத் தான், ஆனால் அந்த அங்குலிங்கிற கதாபாத்திரம் கௌதம் கொடுத்தான்னு சொல்லி ஒரு பூவோ சம்திங் ஏதோ ஒன்று அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுப்பான். இவன் அவளை கொல்றதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான், ஆனால் இவன் அவங்க 2 பேர் காதலை புரிஞ்சுப்பான். உன்னை தேடி கௌதம் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவகிட்ட சொல்லுவான். அந்த இடத்துலலாம் ஒரு கதையோட ஆழம் அப்படி இருக்கும். யூ ஹேவ் ரிட்டன் எ சச் எ ஸ்டோரி. சார், உங்களோட இங்கிலீஷ் ஆக்சன்ட் சூப்பராக இருக்கே சார். தேங்க்யூ சார். நானும் நினச்சேன் ரொம்ப வயசானவராக தமிழ் புலமையாக பேசுவார்னு நினச்சேன். நீங்கள் என்ன சார்? கதையாசிரியர்னா ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு புலமையாக தமிழ் மட்டும்தான் பேசணும்னு ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு 3 லாங்குவேஜ் தெரியும். தமிழ் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். 3வது தெலுங்கு, என் மதர் டங். 3 பேர் எனக்கு ஃபேவரட்னு சொன்னேன். 3வது யாருன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே. 3வது ஸ்ரீரங்க ஸ்ரீனிவாசராவ், ஸ்ரீகாருன்னு கூப்பிடுவாங்க, பெரிய கம்யூனிஸ்ட் எழுத்தாளர். படித்துளார பிரஸ்துளார பாதா சத்பதஸ்துளார தகா படின தம்புளார ஏடவ கண்டேடவ கண்டி
జగన్నాథ రథచక్రాయలు వస్తున్నాయి రథచక్ర ప్రళయ ఘోష భూమార్గం పట్టిస్తాను భూకంపం పుట్టిస్తాను. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், உங்களோட மதர் டங் கூட நான் கேட்கல பார்த்தீங்களா? சரி சார், கடைசியாக ஒரு கேள்வி. உங்களை பாதித்த விஷயம் அது என்ன சார்? என்ன பாதிச்சதுன்னா தனிமை தான். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் குறைவு தான். உரையாடலுக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் நெருங்கிய நண்பர்கள்னு யாரும் இல்லை. நான் பாடல் பாடுவேன், கவிதைகள் எழுதுவேன், அதுக்கப்புறம் சிறுகதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் நண்பர்கள் எனக்கு அந்தளவுக்கு கிடையாது. என் கூட அதிகமாக இருந்தது தனிமை தான். என்னை பாதித்த விஷயம்னாலும் அதுதான். ஆனால் உங்களோட தனிமை தான் இந்த அளவுக்கு உங்களை சிந்திக்க வச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், எனக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நன்றி. சரி சார், அப்படியே ஒன்று ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஃபோட்டோ தானே, அப்படியே எடுங்க சார். வேறு எதனா பேண்ட் ஷர்ட் போட்டு எடுத்துக்கலாம் சார். நீங்கள் அப்படியே எடுக்கணும்னா என்ன எடுங்க. பேண்ட் ஷர்ட் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னா பேண்ட் ஷர்ட் கீழே இருக்குது, வாங்க எடுத்து தரேன். இல்ல, அதை இல்ல வேணா சார். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. என்ன எடுக்கணும்னா அப்படியே எடுங்க. ரெடி சார். சரி, எப்போ இந்த ஆர்டிகல் வரும்? அடுத்த வாரம் வந்துடும் சார். அப்படியா, சரி சார். சார் பேக் மறந்துட்டு போறீங்களா? இந்தாங்க. நீங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க சார். சரி. தம்பி எங்க போனா அவன் காணோம். அப்ப அப்ப அப்படியே அப்படி என்னடா ஆச்சு? ஐயோ. சார் சார் ஆட்டோ கூப்பிடுங்க சார். சார் ஆட்டோ கூப்பிடுங்க சார். சார் அப்ப அப்படி கருத்துடா. அப்ப சார் சீக்கிரம் சார் ஆட்டோ கூப்பிடு. அப்ப அப்படியே எந்திரா. அப்ப டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கட்டையா. ஆர்டிக்கல் முடிஞ்ச உடனே அவனை போட்டுரு. அரசியல் கொத்தடிமன்னு சொல்லி புத்தகமாக எழுதுறான். இவனுங்கெல்லாம் என்ன வேணாலும் எழுதுவானுங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் யாருக்கும் தெரியாமல் சரியான டைம் பார்த்து போட்டுரு. வேலையை முடிச்சுட்டு வந்து சொன்ன பணத்தை வாங்கிக்க. ஹலோ தாத்தா, அப்போ பாம்பு வச்சுச்சு. சின்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம். அதாவது அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புவாங்க சார். அவங்களாம் வந்துட்டாங்களா சார்? நான் போய் பார்த்துட்டு வந்தேன். தம்பி கொஞ்சம் பார்த்துட்டு. ரொம்ப நன்றி சார். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல சார். அதனால என்ன சார், பரவாயில்ல சார். இல்லை சார், வேற யாராவது இருந்தால் அப்படியே போயிருப்பாங்க. சரி நீங்க சார், மட்டும் தம்பி தான் சரியாயிட்டல வந்தீங்க. சார், அது போதும் சார் நமக்கு. சார் இருங்க சார். சார் இதை வச்சுக்கங்க ஐயோ சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், வச்சுக்கங்க வேணாம் சார், பரவாயில்ல கொடுங்க சார். சார், வச்சுக்கோங்க சார். ஏன்னா நீங்கள் பண்ண உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் சார். பாம்பு கடிச்சோன்னு என்ன பண்ணதுன்னே தெரில சார். பரவாயில்ல சார், விடுங்க சார். சார் இப்போ நீங்கள் திருவாரூர் போய் தானே போகிறீங்க? திருவாரூர் போனீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு பஸ் இருக்கும் சார். இல்லை சார், இன்னைக்கு நான் சென்னைக்கு போகல. இன்னைக்கு என்னமோ எங்கள் பெரியமாவை பார்க்கணும் போல இருக்கு. பெரியம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். நீங்கள் கும்பகோணம் சார். அங்கே தேடாத மண்டபமே கிடையாது. சரி சார், பஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. இப்போ உங்கள் காதலி அங்கே தான் இருக்காங்களா சார்? நாள் காதலி சார். பஸ் கிளம்பு சார். சரி சார், வரேன் சார்.
சார் பேக் வந்துட்டு போறீங்க பாருங்க. கொல்ல வந்த பகையும் வெல்லவில்லை, புறமுதுகிட்டு ஓடியது. என் கண்ணீரை பார்த்து ஓடியதோ, என் கதைகளை பார்த்து ஓடியதோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் எனக்கு பல நினைவுகளை தந்தது. என் தம்பியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவர் உதவினார். எனக்கு ஒரு கத்தியை பரிசாக தந்து சென்றார். எங்கிருந்தோ எய்தப்பட்ட அம்புதான். ஆனால் அந்த அம்பு என் மார்பை துளைக்கவில்லை. 1000 அம்புகள் என்னை நோக்கி பாய்ந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், என் அண்ணனின் வழியில் என்றும் என் எழுத்துக்களை நான் எழுதி கொண்டே இருப்பேன். இதுவே சிறுகதையின் முடிவு.